Happy day to one and all present here right now. We know very well about myself. This is LK Rajesh from Vidhyalakshmi Matriculation School, right? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வித்யாலக்ஷ்மி யூடியூப் சேனலில் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபார் கிளாஸ் 10 யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ மொத்தம் 6 பார்ட் முடிச்சிருக்கோம். திஸ் இஸ் த 7th பார்ட் ஆஃப் த சேம் லெசன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ரைட்? இப்போ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போன பார்ட்டோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்க்குறச்சே pH scale details we have to discuss right now. In this part, the importance of pH scale, how its role in our general life, அதை பற்றின டீட்டெயில்ஸை கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? Let's we start our content for pH scale, its role in our general life right now. This is on that simplest clarification for this pH of in our human body, pH of in our digestion system, pH scale is enrolled in that causes of tooth decay, and then pH of in our soil, and then pH of in our rainwater. So இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த விஷயம்ல நம்ம clear-ஆ பார்க்க போகிறோம். சரியா? So first what we have to discuss mean this is the part of pH of in our body. நம்ம பாடிக்குள்ளார இருக்கிற fluidic particles ஓட pH range perfect-ஆ மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடி ரெகுலேட்டடாக எந்த டிசீஸாலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இட்ஸ் சிம்பிளி அஃபெக்டட் பை த டிசீசஸ். என்ன சார் இதுகளை கூட நம்ம pH எல்லாம் பார்க்கணுமா? நம்ம பாடியில் கூட அசிடிக் காம்போனன்ட்ஸ் பேசிக் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கானா? எஸ், இட்ஸ் சிம்பிளி presence of in our body. Because of it we are taking like as in a food mean it's contain acids, bases and neutral particles of salts எல்லாமே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பாடிக்குள்ளார இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் காம்போனன்ட்ஸ்லையும் pH ரேஞ்சை நம்ம பார்க்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் pH of in our body it's simply maintained like 7.0 to 7.8. Because then only it's in our body contains is maintained like a neutrality. Otherwise நம்ம பாடியோட நேச்சர் என்ன ஆகும்? இட்ஸ் கேன் பி டிஸ்டர்பிங் அட் ஆல். ஒன்று அசிடிக் மீடியத்துக்கோ இல்லை பேசிக் மீடியத்துக்கோ மூவ் ஆகும். அப்படி எந்த பார்ட்டுக்கு அது மூவ் ஆனாலும் we simply affected by the diseases. நம்மளுக்கு கோல்டு வர்றது, ஃபீவர் வருது, காஃப், இந்த எல்லாத்துக்கும் ரீசனிங் சேஞ்சிங் த pH range of in our body. ஓகே, நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிடிக் காம்போனன்ட்ஸோட அசிடிக் ரேஞ்ச் தட்ஸ் மீன் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனோட ஸ்ட்ரென்த் ஆல்ட்ரேட் ஆச்சுன்னா இட் சிம்பிளி ஆல்ட்ரேட்டட் தட் components and then we affected by that diseases. It will be clear right now. Then next we want to discuss like that same related for that in our body pH fluidics, important part of in our blood fluid circulations. நம்ம blood ஓட circulations நமக்கு நல்லாவே தெரியும். இதோ இந்த பிக்சரை பாருங்க. blood ஒரு வெசல்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் தஸ் ஆர்பிசிஸ் நம்மளுக்கு ஏதோ சம் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் வெசலில் பிளட்டு ஸ்டாப் ஆகுது. தட்ஸ் மீன் கிளாட் ஆகுது. ஸோ இது எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கணுச்சுன்னா in our blood pH value is known as 7.35 to 7.45. என்னது? பிளட்டோட pH வேல்யூ 7.35 to 7.45 பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கு in our body to circulated blood. நம்ம சர்க்குலேட் ஆகிற பிளட் இப்படி தான் இருக்கும். சரியா? இன்கேஸ் ஆஃப் தட் நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம், பிளட் பேங்க்லலாம் பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்டை எடுத்து சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணோம்னு சொன்னால் தட் பிளட் pH values is me having like as 7.4 clearly. See right now 7.4 and 7.35 to 7.45. 7.35 to 7.45 சொல்கிறது நம்ம பாடிக்குள்ளார பிளட்டு சர்க்குலேட்டரியாக இருக்கிறச்சே. அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் பிளட்டை டொனேட் பண்ணுறதுக்காக இல்லை பிளட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு கூட பிளட் பேங்க்குக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஸ்டோரேஜாக இருக்கும்போது 7.4னு பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். 7.4னா நமக்கு தெரியும் pH scale it's having like as it started with 0 to 14. It's known as 7.4 mean it's known as a mild base, right? No, basic மீடியத்தில் நம்ம பிளட் ப்ரெசென்டடாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம் கொஷனை த pH value ஆஃப் ஐடியல் பிளட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் we just want to say like that 7.4. ஐடியல் மீன் பிளட் மட்டும் தனியாக இருக்கிறச்சே அப்படின்னு சொல்கிறது. in case of that the pH value of blood in our body அப்படின்னு கேட்டாங்கன்னா it's nothing but it's known as 7.35 to 7.45.
இதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்குலேட்டரி பிளட்டுக்கு 7.35 to 7.45 it can be alterable in the presence of in our body. Otherwise it's having like as an ideal blood அப்படின்னு சொல்லும்போது it's nothing but it's known as 7.4. அது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. Right now see right now the value for the normal blood pH value is known as 7.35 to 7.45. it's going to be less than 7.35 mean acidic in medium. acidic in medium ஆனா என்ன நடக்கும் அப்படினு சொன்னா நம்ம தான் சொன்னோம் இல்லையா, கோல்டு, ஃபீவர், ஃப்ளூ அல அஃபெக்ட் ஆறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம blood 7.35 க்கு லெஸ்ஸரா போறச்சு. லெஸ்ஸரா போதுனா என்ன ஆகும், it's going to be the acidic in medium. right now பாருங்க லெஸ்ஸரா it's going to be nearby 7 or 6.9 அப்படி எல்லாம் மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம் வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் மஸ்ட். we want to regulate it to intake clear component of water particles. 7.45 க்கு லார்ஜரா இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிச்சு, it's going to be alkaline. ஏன்னா 7.4 ல இருந்து இன்னும் கொஞ்சம் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், it's going to be that heaviest alkaline medium. alkaline medium வரும்போது இதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பாடிக்கு இந்த என்ன சொல்றது கோல்ட் ஃபீவர் வருது, குளிர் காய்ச்சல் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பேசிக் மீடியமா இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த மாதிரி நடக்கும். சரியா? திஸ் இஸ் ஆன் தட் இம்பார்ட்டன்ஸ் ரோல் ஆஃப் இன் அவர் pH scales in our body fluidic components. next we want to discuss like a pH of in our digestion system. நமக்கு நல்லாவே தெரியும், ஃபுட் எடுத்துட்டு ஸ்டொமக்குக்கு தான் டெபாசிட் ஆகுது. ஸ்டொமக்கில் இருக்கிற ஃப்ளூயிடை அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எனர்ஜி காம்பனன்ட்ஸ் எல்லாம் சக் பண்ணி இன்டெஸ்டைன்ஸில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வேஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுது. ரைட் நோ சரி, அது என்ன பண்ணுது, அதில் என்ன பிளட் ஃப்ளூடிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் we know very well for that important content of in our gastric fluidic system. gastric fluids is contained like as in a hydrochloric acid. which acid is there? hydrochloric acid. yes, that hydrochloric acid பாருங்க நம்ம ஆசிட் பேஸ் நினைக்கும் போதே நம்ம அப்போ ஐயோ ஆசிடா கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா நமக்குள்ளவே 1008 கெமிக்கல்ஸ் கிடக்குது இல்லையா. நம்ம ஸ்டொமக்கில் சாப்பிட்ற சாப்பாடே பாருங்க எங்கே போகுது, ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக்கில் இருக்கிற gastric fluid it's nothing but it's known as concentrated hydrochloric acid. right now அந்த hydrochloric acid தான் நமக்கு digestion systemக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ அந்த hydrochloric acid என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் it's perfect pH values is known as 2.0. நல்லா யோசிச்சு பாருங்க. in our pH scale it started with 0 to 14. இதில் பார்க்குறச்சு it's 2 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது it's how we want to think like that, it's too much more concentrated acid. right now so அந்த concentrated acid தான் என்ன பண்ணுது, நம்ம எடுக்கிற ஃபுட்டை பர்ஃபெக்டாக டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எனர்ஜி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாடிக்கு ப்ரொவைட் பண்ணுது. பாடிக்கான எனர்ஜிக்கு மட்டும் கிடையாது, growing and maintaining of in our body, that's on regulation of in our body. right now so this is on the importance details about the pH value of digestion system. right now so which is the gastric fluid, hydrochloric acid. and then which is the pH value of that hydrochloric acid? 2.0. that's mean 2 simply. right now next we want to discuss like the pH value of tooth decay. நம்ம சாப்பிட்றத பற்றி நம்ம முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாப்பிட்றாச்சு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்றோம். மார்னிங் ப்ரஷ் பண்ணுறோம், ஈவன் த்ரோ திஸ் டாக்டர் சஜஸ்ட் வைஸ் ப்ரஷ் இன் இயர் டே 2 times அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நைட்டும் ப்ரஷ் பண்ணிகிட்டே படுக்கிறோன்னு கூட வச்சுப்போம். நம்ம என்ன ஆகுது, சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் படுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குறோம். தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி நம்ம எடுத்துட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது. அதிலிருந்து ப்ரொவைட் ஆகிற gaseous components or any acidic components everything is simply presence of in our whole body. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம டைஜஷன் படிக்கும் போதே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், டைஜஷன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத். நம்ம மவுத்லேருந்தே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் மவுத் இட்ஸ் வென் வி ஹாவ் டு ஃபீல் வாண்ட் டு ஈட். நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, சலைவா செக்ரிகேட் ஆகுது. இந்த சலைவால என்ன இருக்கு, acid and base is parallelly presence of in our saliva. How it is that evidence, what is that evidence mean? In our saliva it's having like the pH values of 6.5 to 7.5. 6.5 to 7.5 அப்படின்னு சொன்னா the scale is nothing but we know very well it's known as 0 to 14. 6.5 mean it's on a weak acid and then 7.5 mean it's on a weak base. நம்ம saliva nature என்ன, it's parallelly having
acid nature and basic nature, right? So acid நம்ம வாயில இருக்கு, பேஸும் நம்ம வாயில இருக்கு. பார்த்துக்கங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம சலைவால அது ப்ரெசென்டடாக இருக்கும். ஓகே, அதுதான் பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட எல்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்திரிச்ச உடனே வாண்ட் டு ஃப்ரெஷ் அப் அட் ஆல், நம்ம மவுத் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பர்பஸ் இதுதான். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் லைக் தட் ரிப்பீட்டட்லி. எவ்ரிஒன் நோ த சயின்ஸ் பட் நோ ஒன் நோஸ் திஸ் இஸ் த சயின்ஸ். நம்ம இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சயின்ஸுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறத தவறோம். அதுதான் நம்ம எல்லா டிசீஸ்க்கும் ரீசனிங் திங்ஸாக இருக்குது. சரி, வரலாம் பாருங்கள். ஸோ நம்ம நைட் படுத்து தூங்குறோம், சலைவா செக்ரிகேட்டாக இருக்குது, நம்ம மவுத்தில் சலைவா ப்ரெசென்டடாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த சலைவா நம்ம எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாமல் நம்ம அந்த மவுத்துலேயே அப்படியே வச்சுருந்தோம், நம்ம மவுத் வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பேட் ஸ்மெல்ஸ் வரும். அதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பேட் ஸ்மெல்ஸ் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம சலைவாவில் இருக்கிற 6.5 to 7.5 இருக்கிற pH ரேஞ்சு நம்ம நைட் ஃபுல்லாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இட்ஸ் ரிவர்ஸ் டு கோயிங் டு பி ஹேப்பன்ஸ் பை த லிட்டில் ரிச் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அசிடிக் இன் மீடியம். அது என் 6.5லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இட்ஸ் நியர் டு கோயிங் ஃபார் தட் 5.5க்கு டேர்ன் ஆகிறதுக்கு ப்ரெசென்டடாக இருக்கும். அப்போ 5.5 போனால் என்ன ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, 5.5னா கூட வீக் ஆசிட் தானே அப்படின்னாலும், பட் இட்ஸ் சிம்பிளி அஃபெக்டட் பை அவர் மவுத் ஹெல்த்னஸ். மவுத்தில் என்ன இருக்குது, இட்ஸ் டூயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன் த டீத்தோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இட்ஸ் நத்திங் பட் திஸ் இஸ் நோன் அஸ் கால்சியம் ஃபாஸ்ஃபேட். வாட் இட் இஸ், விச் இஸ் நோன் அஸ் கால்சியம் ஃபாஸ்ஃபேட். நம்ம டீத்தோட காம்பனன்ட் என்னக்குன்னா கால்சியம் ஃபாஸ்ஃபேட். ரைட் நோ அந்த கால்சியம் ஃபாஸ்ஃபேட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த pH value 6.5 to 7.5 இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. when it's going to be reached by that 5.5 mean it's simply corroded. நம்ம சின்ன பசங்கள்லாம் பார்க்கலாம், அவங்க மவுத் வாஷ் ப்ராப்பராக இருக்காது, ப்ரெஷ்ஷிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு என்ன ஆகும், டீத்தோட எனாமல் கோட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணுவார், பல்லு கூசுது, இட்ஸ் நாட் ஈட்டபிள் ஃபார் ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்க்கு போனோன்னா, டீத்தோட எனாமல் கோட்டு எரெக்டாக இருக்குது. அப்படி எரெக்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, நீங்கள் ப்ராப்பராக ப்ரெஷ்ஷிங் பண்ணாது தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே இதுதான் கண்ணா. ஸோ நம்ம என்ன செஞ்சிடணும், எவ்ரிடே when we have to wake up we just want to fresh up with our mouth. So then only we are avoiding by that teeth corrosion, teeth erection. Is it clear? So என்ன விஷயம், which is that pH value of in our saliva 6.5 to 7.5, which is the component of in our teeth, this is on calcium phosphate. When it's ready to corrode by that saliva, the pH values is going to be 5.5. Keep it in your mind, never forgot at all, because everything is asking by that 1 marks question answer for our public questions. Right now next we want to discuss like a same thing for that tooth decay for this. So general basis of that, இது பாருங்க, இதெல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோம், சுகர், ஸ்டார்ச் எல்லாமே சாப்பிட்றோம். அதில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட் இஸ் ஈஸி டு ஜென்ரேட்டட் பை த acidic in components. And then நம்ம மவுத்தில் சலைவாஸ் அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, அது என்ன இருக்கும், சலைவாஸில் பாக்டீரியல் பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்டடாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆசிட் ப்ரெசென்டடாக இருக்குது. நம்ம தான் சொன்னோம் சலைவாலே ஆசிட் பேசஸ்லாம் இருக்குது. அது என்ன பண்ணும், இட்ஸ் சிம்பிளி ஹெல்தி டீத்தாக இருக்கிறத எச் பண்ணும். எச் பண்ணும்போது கரோஷன். அதனால தான் நம்ம இந்த டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இட்ஸ் சிம்பிளி நவுன் ஆஸ் எனியா டீத்தை வந்து ஒரு வைரல் ஒரு பாக்டீரியல்லாம் எச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, this is based on that acidic components தான். So all kinds of toothpastes are in the nature of base in nature. ஏன் நம்ம தான் சொன்னோம் இல்லையா, நம்ம நைட்டு சாப்பிட்டு முடிச்சு நம்ம மவுத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்க சலைவால் என்ன செக்ரிகேட்டாக இருக்கும், அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது அதை என்ன செஞ்சாகணும், நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சாகணும், ஒரு பேஸ் காம்போனண்ட்டை கொடுத்து தான் அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ அந்த பேஸ் காம்போனண்ட் எடுக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற டூத் பவுடர் ஆர் இன் டூத் பேஸ்ட், எல்லாமே ஜென்ரலில் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ டூத் பேஸ்ட் பார்க்கும்போது அது என்ன நேச்சரில் இருக்கணும், பேஸ் இன் நேச்சரில் இருக்கணும். ஸோ அப்போ பேஸ் இன் நேச்சராக இருக்கிற காம்போனண்ட்டால் தான் மவுத்தில் இருக்கிற அசிடிக் காம்போனண்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன எடுக்கிறோம், பேஸ் நேச்சராக இருக்கிற டூத் பேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட் நோ. ஸோ அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பேஸ் வந்து அந்த ஆசிடிக்கை நியூட்ரலைஸ் பண்ணி சால்ட் காம்போனண்ட்டை மாற்றி வேஸ்ட் பண்ணிடுவோம். மோரோவர் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட்டும் இருக்குது. நம்ம ப்ரஷ் பண்ணுறதுலையும் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் ஃபார் 2 minutes. என்னது மேக்ஸிமம் ஃபார்
2 minutes நம்ம ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. திஸ் இஸ் டூ டேஞ்சரஸ் ஃபார் தட். இந்த 5.5 வந்து கரோட் ஆகும்னு சொன்னோம்ல டீத்து, அதை விடவே இது டேஞ்சரஸ். ஏன்னா இப்போ இருக்கிற அட்வர்டைஸ்டு மெட்டீரியல்ஸ் லைக் டூத் பேஸ்ட் எல்லாமே என்ன இருக்குது, இட்ஸ் லுக் லைக் ஆஸ் அ ஃப்ளூரிட் காம்பனன்ட்ஸ் டு ஃபார்மிங் ஆஸ் அ ஃபோம்ஸ் வரதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளூரைட் காம்பனன்ட்ஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளூரைடை நம்ம பேஸோட சேர்த்து எடுக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னும் போது இட்ஸ் சிம்ப்ளி அஃபெக்டட் பை இன் அவர் டீத் ஹெல்த்தினஸ். ஸோ ஹெல்த் அதை ஸ்பாயில் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஃபார் 2 minutesல நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சிடணும். சரியா கண்ணா? தென் we want to save for our tooth healthness. Moreover, which is the nature of our toothpaste? This is a base in nature right now. Next we want to discuss like a pH of our soil. நம்ம ஏன் pH of our soils தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம போன வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம். pH ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ற ஆசிட் பேசஸ் லெபார்டரிக்கல் டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ்டு பை இன் அவர் அக்ரிகல்ச்சரல் ஃபினாமினான். என்ன அக்ரிகல்ச்சரல் ஃபினாமினான்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சாயில் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். தென் இன் அவர் சாயில் டெஸ்ட்டில் பண்ணுறச்சே நம்ம தான் சொன்னோம்ல, அந்த சாயில் எடுத்து வாட்டரை டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷனாக ரெடி பண்ணிடுவோம். சொல்யூஷனாக ரெடி பண்ணிவிட்டு பிஹெச் பேப்பரை டிப் பண்ணி பார்த்தோம்னா கலர் சேஞ்சஸை வச்சு அது எந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்கர் ஆசிடிக் ஒரு ஸ்ட்ராங்கர் அல்கலின் ஒரு வீக்கர் அல்கலின் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், நமக்கு சஜஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பிளான்ஸு இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இதுதான் அதில் விஷயம். சரியா? ஸோ நம்ம pH ஆஃப் ஒரு சாயில் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் அவுட் பை தட் ஆல் தோஸ் திங்ஸ். என்னெல்லாம் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் சாயிலில் இருக்கிற பாக்டீரியல் காம்பனண்ட்டை நம்ம டயக்னைஸ் பண்ண முடியும். நியூட்ரிஷன் லீச்சிங் ப்ராசஸ், நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு அது ப்ரெசென்டடாக இருக்குது, எந்த அளவுக்கு செக்ரிகேட்டடாக ப்ரெசென்டடாக இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபார் தட் சாயில் ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் நம்ம சாயில் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் then only we have to decide like the nature of plant to growth in that particular soil அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Toxic elements is there, any toxic elementary particles is there mean we can easy to find out by the test for pH of soil. Then last one is known as nutrition availability. ஏன்னா நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் தான் அங்கேருந்து க்ரோத் ஆகி வர பிளான்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் எல்லாத்துலேயும் அந்த நியூட்ரிஷன்ஸ் ரிச்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பர்பஸ். நம்ம பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மளிகை கடைக்கு போயிட்டாலும் எந்த ஊர் அரிசி இது, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு இந்த பருப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஊருன்னு அப்படி அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறாரோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காம்பனன்ட்ஸ், அதாவது ரைஸோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நேச்சர் ஆஃப் த சாயிலில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த நேச்சர் ஆஃப் சாயிலை நம்ம பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு pH range இட்ஸ் மஸ்ட் பி யூஸிங் ஃபார் அஸ் ரைட் நோ. மோர் அவர் ஃபார் தட் plants is growing like 5.5 to 6.5ல பர்ஃபெக்டாக க்ரோத்திங் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இட்ஸ் நவுன் ஆஸ் a mild acidic in medium. தட்ஸ் மீன் வீக் ஆசிடாக அந்த சாயில் ப்ரெசென்டாக இருந்ததுன்னு சொன்னால் ரூட்ஸோட ஃப்ளோவிங், அதாவது ரூட்ஸோட ஃப்ளோவிங் என்ன இருக்கும், சூப்பர்பாக அண்ட் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வை in our soil generally it's present like as in 5.5 to 6.5ல presented-ஆ இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபார் திஸ் the growthing of in our soils presence on that alkaline medium or in our acidic in medium. So soil can be classified in that according for pH scale. Right now 6.5 to 7.5 அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் it's look like as it is neutral in soil and then it's cross over that 7.5 mean alkaline soil. Alkaline soil நாங்கள் அந்த சாயிலில் பேஸ் காம்பனன்ட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். Then less than 6.5 mean is known as acidic in soil. Then soils is less than 5.5 mean it's considered like as in a strongly acidic in medium. அப்போ இங்கே என்ன ஆகாது, 5.5க்கும் கம்மியாக போனால் 5.5க்கு கம்மியாக போனால் நம்மளோட டீத்தே என்ன ஆகுது, இட்ஸ் சிம்பிளி கரோட்டட் பார்ட்டிக்கல். நம்மளுக்கு கன்சிடர் பண்ணும்போது நம்ம போனை விட நம்ம டீத்து தான் ஸ்ட்ரெங்தன். நம்ம போனை கூட ஈஸியாக உடைச்சிடலாம், பட் ஆனால் டீத்தை ஈஸியாக உடைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஆன் தட் காம்பனன்ட் கால்சியம் ஃபாஸ்ஃபேட். அந்த கால்சியம் ஃபாஸ்ஃபேட்டே 5.5க்கு நமக்கு மவுத் சலைவா டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதில் அஃபெக்ட் ஆகும். அப்போது 5.5க்கு சாயிலோட பிஹெச் வேல்யூ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் சிம்ப்ளி அஃபெக்டட் பை தட் ரூட் growthing. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 5.5க்கு போச்சு அப்படின்னு சொன்னால் we cannot agriculture on that soil. Right now
this is only for the construction buildings manner அவ்வளவுதான் அதுல வேற ஒண்ணுமே செய்யவே முடியாது otherwise அப்படி இல்லனா என்ன செஞ்சாகணும் fertilizers எதனா கொடுத்து அதோட acidic nature நம்ம நியூட்ரல் பார்ட்டிகளா கன்வர்ட் பண்றதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும் சரியா ரைட் நோ சரி இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படினு சொன்னா it's nothing but it's known as see for it alkaline medium போச்சு பாருங்க நியூட்ரல் சாயிலா இருந்தா பிரச்சனை இல்லை it's known as agricultural like asenia sugar canes நம்ம என்னென்ன நேச்சர்ல என்னென்ன அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்ற டேட்டாஸை சிம்பிளா இங்க for some kinds of examples is there நம்ம பேசிக்கலா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கதே நம்ம சொல்லிட்டு பாருங்க it's going to be reached out by that acidic in nature mean it's simply generated by agriculture by rice நம்ம அரிசி இந்த நெல் விதைக்கிற நிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது அசிடிக் மீடியம் சாயில்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா நெல்லோட விளைச்சல் அதிகமா இருக்கும் அதோட பிளான்ட்டோட growthing-ம் சூப்பர்பா இருக்கும் ரைட் நோ இன் கேஸ் ஆஃப் தட் இட்ஸ் நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் நியூட்ரலா என்ன 6.5 to 7.5 நோ 6.5 to 7.5 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுகர் கேன் அந்த சாயில்ல சூப்பர்பா growth ஆகும் டேஸ்டியரா இருக்கும் ஸ்வீட்டரா இருக்கும் அதர் இட்ஸ் பேஸா போயிடுச்சு சார் அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னு சொன்னா that basic soils is eligible to growing like citrus fruits எல்லாம் எந்த soil நல்ல growth ஆகும் அப்படினு சொன்னா basic soils தான் சூப்பர்பா growth ஆகும் சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறது pH ஓட இம்பார்ட்டன்ஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் otherwise we cannot identify we cannot knowing to growth our plants இந்த எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க easiest to realize and easiest to growing within your future or suggest within your neighbors or in your parents for the farmer helper to us right now next for this the pH of our rain water நான் ஏன் சார் நான் ரெயின் வாட்டர் அது பாட்டு மழை பெய்யுது தண்ணி வருது அது பாட்டுக்கு போகுது நான் அதெல்லாம் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா no we are educated persons we must want to learn we must want to know the pH value of in our rain water நம்ம வாட்டர் நம்ம முதல்லயே சொல்லிட்டு இருக்கோம் வாட்டரோட இம்பார்ட்டன்ஸையும் this is getting from superb gift from our god அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அப்ப god கொடுத்த superb gift is in water right now அது அப்ப வாட்டர் எப்படி இருக்கு அப்படினு பேசிறோம் நியூட்ரலா இருக்கு அப்ப அந்த நியூட்ரலா இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வாட்டரை ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம in case ரெயின் வாட்டர் வருது இப்ப எல்லா ரெயின் வாட்டரும் நியூட்ரலா இருக்கா அப்படினா no not at all நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கிற pollutant components ஆல in our rain water it's polluted at all அப்ப எப்படி சார் polluted ஆகுது அப்படினு பார்க்கறச்சே it's we are using by that industrial manner to liberated by that harmful gases it's nothing but it's simply known as sulfur dioxide or and sulfur trioxide இதெல்லாம் எங்க போகுது fumes-ஆ தான் ஹேருக்கு flow ஆயிட்டே போயிட்டே இருக்கு அப்படி போறது என்ன ஆகுது sulfur dioxide or in a sulfur trioxide it's mixed with water what it is water components H2O it's forming as a sulfuric acid H2SO4 convert ஆகுது இதெல்லாம் எங்க நடக்குது அப்படினு சொன்னா it's known as a cloudy particle components are simply merging to that particles இது ரெண்டும் என்ன ஆகுது addition processes நம்ம types of chemical reaction addition பார்க்கணும் same as it is combination reaction so இப்போ என்ன ஆகுது sulfur trioxide and water particles is attached to each other to produce like is one of that familiated acid known as sulfuric acid we know very well for that this is a queen of acid இந்த queen of acid எங்க ஃபார்ம் ஆயிருக்கு cloudல ஃபார்ம் ஆயிருக்கு right இப்போ cloudல ஃபார்ம் ஆச்சுனா it's fall down as a rain water but rain water oda enna agum it simply fall down in the rain so appo rain water enna agum acidic water flow agum appo acidic water flow achuna that rain is named as acidic rain so acid rain eppadi form ஆகுது நம்ம provide பண்ற pollutant components cloud la போயிட்டு acid ஆ convert ஆகி அது திரும்ப return நமக்கே வருது so இது என்னது when we have to do it can be returned back for us அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சோ முடிஞ்ச வரைக்கும் pollutants அவாய்ட் பண்ணி நம்மள சேவ் பண்ணிக்கிறதுக்கு எர்த்தையும் சேவ் பண்ணனும் நேச்சரையும் நம்ம சேவ் பண்ணி ஆகணும் at least here after okay no right now so when it's going to that less than 7 of that pH value it's the rain is known as rain water is it clear சொல்றது புரியுதா கண்ணா சோ ரெயின் வாட்டர்ல நான் pH ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொன்னா ரெயின் வாட்டருக்கு இருக்க வேண்டிய pH value is in perfectly neutrality this is nothing but it's 7 அந்த 7 க்கு அது ஆல்டரேட்டட் ஆ எதனா பிரசன்ட் ஆச்சு அப்படினு சொன்னா it's going to be affected by acidic in medium of rain water to forming as an acid rain so acid rain form ஆறது this is on the simplest phenomenon like that
not only for that, sulfuric acid, same as it is nitrogen oxides also reasoning for the forming as an acid rain, nitrogen dioxide and nitrogen trioxide, same as it is for this. It is like as water kuda nitrogen oxides react and it simply provided like as in nitric acid provide pannom. This is on the harmful acid compared to that queen of acid in sulfuric acid விட harmful effects provide பண்றது nitric acid ஓட வேலை. நமக்கு தெரியும் which is our one of that wonder present in our nation. This is on Taj Mahal. We know very well for that. This is nearby the river of Yamuna riversல தான் presented இருக்கு இல்லையா. அப்ப என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா in that beginning of 18th century it's falling as an acid rain on that area, then only that white marbles is affected by that acid rain to forming as a pale yellow in color. நம்ம ஷாஜகான் மும்தாஜ்காக தாஜ்மஹால் கட்டினாரு அப்படின்னு நம்ம பெருசாக நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். அதை பற்றி நம்ம பெருமையாகவும் பார்க்குறோம், எக்ஸப்டடாக என்னமே சொல்கிறோம், வியந்தும் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற தாஜ்மஹால் என்ன கலர் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் என் கலர்லெஸ், தட்ஸ் மீன் பியோர் ஒயிட் மார்பிள்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆன் கால்சியம் கார்பனேட், ரைட்? நோ அதில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் லுக் லைக் ஆஸ் என் பேல் எல்லோ இன் கலர், ரீசனிங் ஃபார் falling as an acid rain. That is acid, it's nothing but this is known as nitric acid. This is also forming as an the pollutant components of nitrogen dioxide and the nitrogen trioxide, right? Now so this is also all those things are the perfect measuring by the uses of pH scale of in our subject. So in the topic of acid rains or components and wise we are completed by the part of importance of pH in our daily life. I think so. For that I hope all are understood by that clear components of importance of pH in our general life. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.